வாங்க. சாரி ராகவ், கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் வீட்ல வந்து கொடுக்கறோம். இந்த கிஃப்ட வாங்கிக்கோங்க. ராகவ், 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. இந்தாம்மா, அவங்களுக்கு கொடு. இந்தாம்மா, நீயும் வாங்கிக்கோ. தேங்க்ஸ். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கும்ல, விஷால நாளைக்கு பாத்துக்கிறேன். என்ன சுபத்ரா, நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் தானே? நானும் இங்கதான் இருக்கேன். நாங்க 2 பேரும் வந்துடுறோம். என்ன சுபத்ரா, சரின்னு சொல்ல மாட்டேங்கிற? நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா? ஆமாமா இருக்கு. நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் தான். கண்டிப்பா நீங்க வந்துடணும், சரியா? சரி, நாங்க நாளைக்கு வரோம். சரி, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, அதான் நாளைக்கு வரோம்ல, நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். நாங்க வரோம். ஆமா. வரோம் சுபத்ரா. அப்ப நாங்க வரோம். வரோம் பாஸ்கர். போயிட்டு வாங்க. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடத்திடலாம்ல? நடத்தணும் சுபத்ரா, நடத்தி தானே ஆகணும். அதாவது எப்ப நடத்தணும்னு சடங்கு இருக்குல்ல. ஆமா அத்தை, நாம பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் பண்ணிதானே ஆகணும். சிந்தாமணி, நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுடு. தாலி கோக்க தேவையானதையெல்லாம் நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க அண்ணி, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். என்னங்க? அம்மா, விஷால் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்றேன் சார், சொல்றேன். விஷால், விஷால், சொல்றேன். அச்சச்சோ, என்னாச்சுடா? என்னாச்சு? தலையில கட்டு. விஷால், விஷால், என்னாச்சு விஷால்? என்னாச்சுனா? இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன். சின்ன அடிதான். ஏண்டா இவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு? தலையில கட்டு வேற போட்டிருக்கு. கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. இல்ல, நான் கீழே தான் விழுந்துட்டேன். சாதாரண அடிதான். ஒண்ணும் இல்ல, டாக்டர் கொஞ்சம் மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னாரு. ஏண்டா எப்படி விழுந்த? அது ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பல்லவி, நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. யாரும் எங்கேயும் வெளியில போக வேண்டாம், வீட்லயே இருக்க சொல்லு. டேய், அம்மா சொல்றாங்கல்ல, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சொல்றேன். நான் மயக்கமாய் கீழே விழும்போது நான் பார்த்த உருவம் நிச்சயமா ஒரு பொண்ணுதான். ஆனா அந்த உருவம் பானுமதி பெரியம்மா கிடையாது. ஆனா அது யாருன்னே தெரியலையே. யாரா இருக்கும்? விஷால், 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 தயவு செஞ்சு இன்னைக்கு குடிக்க போகாதீங்க விஷால். நான் ஏன் குடிக்க கூடாது? இங்க பாருங்க, உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு விஷால்.
டாக்டர் மெடிசின்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் வலிக்காக ஸ்ட்ராங் பெயின் கில்லர் வேற கொடுத்திருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறப்ப ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ண கூடாது. என்ன பெரிய டாக்டர் மாதிரியே பேசுற? நான் டாக்டர் இல்லதான், ஆனா பெயின் கில்லர் எடுத்ததுக்கு அப்புறம் ஆல்கஹால் குடிக்க கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல விஷால், ஏற்கனவே உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க போதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அதனால நீங்க குடிக்க வேண்டாம் விஷால். நீங்க குடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. எனக்காக நீங்க குடிக்காதீங்க ப்ளீஸ். ஏய் அம்மா, யார் நீ? உனக்காக நான் ஏன் குடிக்காம இருக்கணும்? உன்னாலதான் நான் குடிக்கவே போறேன். நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, உதைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு குடிக்க மட்டும் போகாதீங்க. நேத்து நீங்க குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தப்போ எனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க குடிக்கிறீங்கங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எப்படி பதறும். விஷால் ப்ளீஸ் விஷால், குடிக்க மட்டும் போகாதீங்க. ஏய், நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னாலதான் என் நிம்மதியே போச்சு. குடிச்சாதான் எல்லாத்தையுமே மறந்து என்னால நிம்மதியா இருக்க முடியுது. இல்லனா தூக்கமே வர மாட்டேங்குது. அதனாலதான் குடிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ஐயோ விஷால், நான் சொல்றத கேளுங்க விஷால். குடிக்க கூடாது விஷால், குடிக்காதீங்க ப்ளீஸ். ஏய் ஏய், ஏய், விஷால் இங்க பாரு. என்ன குடிக்காத, அத பண்ணு இத பண்ணுன்னு சொல்ற உரிமை எதுவுமே உனக்கு கிடையாது. உன் லிமிட்லயே இரு. நான் உனக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. விஷ் இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாத.